கோல்டு அகைன் ஆல் டைம் ஹையர் ரீச் ஆக போகுது கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டு இப்போ ஸ்டில் கரெக்டிவ் வேவ்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மூவ்மெண்ட் எடுத்துருக்குது. அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஒரு 20 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அகைன் அடுத்த கண்டிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து நெக்ஸ்ட்டு கோல்டு ஆல் டைம் ஹை போக போகுது. ஸோ இதுக்கு நடுவில் எந்த ஒரு வார் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக அடுத்த 6 மந்த்ஸில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிடும். அதாவது நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணுறதுக்கான மூமெண்ட்டை அது போக ஸ்டார்ட் ஆகுங்க. எப்போ நெக்ஸ்ட் அப்கமிங்கில் கரெக்டிவ் வந்து எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஹாய், திஸ் இஸ் கவின் ட்ரேடர். வெல்கம் டு அவர் சேனல். ஃபுல்லாக எலைட் வேவ் மூலமாக இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த இடத்துல மூமெண்ட் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேர்ட் வேவ் அண்ட் ஃபோர்த் வேவ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆர் இல்லை ஒரு கரெக்டிவ் கொடுத்துருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 7000 பக்கம் ரீச் ஆயிருக்கு கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த் வேவ் தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் வேவ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்குது, ஃபோர்த் வேவ்லேருந்து நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் எப்படி வந்து மூமெண்ட் கொடுக்க போகுதுங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏபிசிங்கிற கரெக்டிவ் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபோர்த் வேவ்க்குள்ளே ஏபிசிங்கிற கரெக்டிவ் தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகணும். ஸோ ஏபிசிங்கிற கரெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து ஸ்டில் இன்னும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாமல் இருந்திருந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டே கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ சப்போர்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மூமெண்ட் போயிட்டுருக்கா. இப்போ நம்ம வந்து டே டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டே டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வந்து பி வேவ் அண்ட் பி டு சிக்குள்ளே இருக்கிற கரெக்டிவ் வேவ். பி டு சிக்குள்ளே ஏ அண்ட் பி, சாரி 1 2 3 4 அண்ட் 5 பார்த்தீங்கன்னா ஒரு டைகனலாக சின்ன இதுலேயே மூமெண்ட்லேயே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தேர்ட் வேவ். இப்போ தேர்ட் வேவ்க்கு நம்ம வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம், ஒரு லோயர் டைம் ஃப்ரேம். இப்போ சி வேவ் கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு நல்ல கரெக்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கா. இப்போ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் வேவ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சாங்கிறத செக் பண்ணிக்கலாம். லைக் 1, இது பார்த்தீங்கன்னா 2, இது பார்த்தீங்கன்னா ஸ்டில் வேலிட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஏபிசிங்கிற கரெக்டிவ் வேவும் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோவை கிராஸ் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வைக்கல. அதுவும் இல்லாமல் லிக்விடிட்டியும் அந்த இடத்துல பாயிண்ட்டுக்கே போகலை. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டில் வேலிட். 1 2 or 3 ரன் ஆகிட்டு இருக்கோம் கைஸ். 4 and 5. இப்போ நம்ம வந்து வேவ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சாங்கிறத ஃபிபனாச்சி போட்டு பார்த்துக்கலாம். 0 to 1க்குள்ளே இருக்கிற வேவ்ஸை நம்ம 0 to extend to the right. இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான ஒரு சப்போர்ட் லெவலுக்குள்ளேயே இப்போ மூவ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா ஏ பி அண்ட் சி. இப்போ நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தேர்ட் வேவ்க்குள்ளே இருக்கிற 5 வேவ்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சாங்கிறத நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். லைக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும்.
இந்த இடத்துல வந்து நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. சரி, நம்ம வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 வேவ்ஸ் போயிருக்கு. நெக்ஸ்ட் 1 2 இதுவும் பார்த்தீங்கன்னா வேலிடாக தான் இருக்குது. 3 and 4 and this is the 5. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் மூவ்மெண்ட்டில் போயிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். லைட் ப்ளூ. ஓகே, இப்போ நம்ம வந்து தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சாங்கிறத வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். 0 2 1 0 2 2 3 நம்ம வேவ் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ட் வேவ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ளஸ் செகண்டுக்குள்ளே இருக்கிறது இந்த தேர்ட் வேவ். இந்த டிபி ரீச் ஆகிட்டு தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்ஷன் வந்து கொள்ளலாம் கைஸ். லைக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பை மூமெண்ட் இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அங்கேருந்து ஏ பி சி இந்த மூமெண்ட் கொடுத்துட்டு கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4600 ரீச் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோல்டோட நெக்ஸ்ட் மூமெண்ட் இருக்க போகுது. ஸோ மறக்காம இந்த மாதிரி கோல்டு அப்டேட் ஃபாரெக்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.